எங்களுடைய இந்த இறுக்கமான குடும்ப பாரம்பரியம் 2ஆம் தலைமுறையில் ஓரளவு விரிசலடைந்து 3ஆம் தலைமுறையில் முற்றாக அற்றுப்போய் அந்த பண்பாடுகளில் காணுகிற விஷயங்களை முத்துலிங்கம் தமிழ் வாசகர்களுக்கு தந்திருக்கிறார். எமது படைப்புகள் ஒன்று விடுதலையை பூரணமாக ஆதரிப்பவையாக உள்ளன. ஈழத்து கதை உலகு புதிய புதிய களங்களை எல்லாம் எங்களுக்கு இந்த 80களை பின்னர் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. இந்த கலந்துரையாடலில் அடுத்த சுற்றிலே தம்பி தபேந்திரன் தன்னுடைய கருத்தை முன்வைக்க இருக்கிறார். நீங்கள் இந்த சுற்றிலே எந்த எழுத்தாளரை பற்றி அல்லது அவருடைய படைப்பை பற்றி எங்களோடு கலந்துரையாட விரும்புகிறீர்கள்? நேயர்களோடு கலந்துரையாட. இந்த சுற்றிலே நான் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் கலாநிதி சந்திரசேகரம் அவருடைய வடக்கின் வசந்தங்கள் என்ற ஒரு சிறுகதை தொகுதி 10 சிறுகதைகள் உள்ளன. இது புனைவு சார் சிறுகதை என்று சொல்வதற்கு இல்லை, எல்லாமே வாழ்வின் நிஜங்கள். ஒவ்வொரு கட்டத்தில் அவர் கதையின் களத்தில் வாழ்ந்த விடயங்களும் உள்ளன. அவதான அறிவு, பட்டறிவு, அனுபவ அறிவின் ஊடாக பெற்றவையும் இருக்கின்றன. இதில் இந்த வடக்கின் வசந்தங்கள் என்ற இந்த சிறுகதை தொகுதியில் 10 சிறுகதைகள் இருக்கின்றது. முதலாவது சிறுகதை வசந்தத்தை தேடி. இப்போ எங்களுடைய ஆக்கட நிலப்பாடு என்னென்றால், இந்த போர் தந்த ஒரு அழுத்தம் நாட்டை விட்டு தப்பியோட வேண்டிய ஒரு கட்டாயத்தை கொடுத்தது உயிரை காப்பாற்றுறதுக்கு. இது ஒரு வகை. 2வது உயிரை காப்பாற்றுறதுக்கும் தப்பியோடணும், பொருளாதாரத்தை தேடியும் தப்பியோடணும். இது ஒரு வகை. 3வது பொருளாதாரத்தை மட்டும் நோக்காக கொண்டு நாட்டை விட்டு ஓடுதல். உதாரணத்துக்கு 2009 மேயில் யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் இப்போவும் ஏதோ ஒரு காரணத்தை சாட்டி போயிடும். இந்த வடக்கின் வசந்தங்கள் என்ற சிறுகதை தொகுதியில் வசந்தத்தை தேடி என்ற ஒரு சிறுகதை ஒரு உண்மை சம்பவம். இதில் உயிர் தப்பினதில் என்னுடைய ஆரம்பகால பாடசாலை சகமானவனும் ஒருவர். அவர் அந்த உயிர் தப்பியவர்களில் ஒருவர் என்பதை நான் மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் தான் அறிந்து கொண்டேன். இதில் இறந்தவர்களில் ஒருவர் தம்பலகாமம், திருவண்ணாமலை தம்பலகாமங்களுடைய ஆசான் சோப்பா ஐயாவும் முதல் நியமனம் தம்பலகாம மகா வித்தியாலயம். தம்பலகாமம் கோயிலடியைச் சேர்ந்த என்னுடைய ஒரு தெரிந்தவருடைய கணவர் இறந்தவரிலும் ஒருவர். அப்போ இந்த வசந்தத்தை தேடி என்ற சிறுகதை தொகுதி என்ன சொல்கின்ற என்றால், ஒரு கிராமப்புற இளைஞன் பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாணத்தில் படிக்கின்றான். படித்தால் 3 பெண் சகோதரம், கடன் சுமை, பொருளாதார தேவை, வெளிநாட்டிற்கு போவோம் என்று சொல்லி போய் கொழும்பில் நின்ற பொழுது பயங்கரவாதி என்று சொல்லி பிடித்து அடைக்கின்றார்கள். இவர் எடுப்பார் இல்லை, களுத்துறை சிறைச்சாலையில் போகின்றார். சிறைச்சாலையில் நிறைய அவதிகளை படுகின்றார். அங்குள்ள முரட்டு கைதிகள் தலைவன் என்ன மாதிரி நடத்துகின்றான், அதனுடைய அவலம், அது சொல்ல பெரிய துஷ்பிரயோகமான நிலைமைகள் எல்லாம் அங்கு நடைபெறுகின்றதை சொல்லி இந்த குமார் என்ற இளைஞன் அதில் பாதிக்கப்படுகின்றான். பாதிக்கப்பட்டு பல மாதங்களிலிருந்து சிறை மீண்டு பின்னர் ஒரு ஏஜென்சியிடம் காசை கட்டிவிட்டு போகின்ற பொழுது ஒரு ஒரு அராபிய ஒரு லிபியா போன்ற ஒரு நாட்டுக்கு ஊடாக இத்தாலிக்கு கப்பல் ஏறுகின்றான். அந்த கப்பல் ஏறுகின்ற பொழுது ஏற்பட்ட கப்பல் ஒரு கிறிஸ்மஸ் தீவுன்ற ஒரு தீவு கிட்ட சென்ற பொழுது அந்த கப்பல் அளவுக்கு மீறிய பயணிகளை ஏற்றியதால் கப்பல் பிளக்கின்றது. அதில் ஒவ்வொரு கட்டமாக இப்போ நாங்கள் இந்த டைட்டானிக் என்ற படத்தை பார்த்திருப்போம் பெரும்பாலும் கனவேர். ஒவ்வொரு கட்டமாக அந்த கப்பலின் தட்டுகளில் தண்ணி ஏறி ஆக்கள் அவல குரலில் எழுப்பி இறந்து போகின்றதையும், ஒரு கொஞ்சம் பேர் தப்பி பிற ஒரு ட்ரோலர் படகு அவர்களை கொண்டே ஒரு தோட்டம் ஒன்றில் விட்டு ஓடுகின்றார்கள். பிறகு அந்த நாட்டு போலீஸ் பிடித்து பிறகு அவரை இலங்கை தூதரகத்தினூடாக கொழும்புக்கு அனுப்புகின்றார்கள். நாட்டை விட்டு சட்டவிரோதமாக வெளியேறியதென்று சொல்லி மீறியான தடுப்பு மாமலை கொண்டு இவரை கைதியாக வைக்கின்றார்கள். அங்கு பல மாதங்களிலிருந்து திருப்பவும் போகிற வெளிநாட்டு பயணத்துக்குரிய பயண வாய்ப்புகளை சொல்லுவேன். அதாவது வசந்தத்தை தேடி, அதாவது ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்க நாடுகள், ஆஸ்திரேலியா நாடுகள். இப்போ ஆஸ்திரேலியா படகு அகதிகள் விவரமும் எங்களுக்கு ஒரு அண்மை காலத்தில் நாங்கள் அறிந்த பெரிய ஒரு புலம்பெயர் அவலம். அதில் தப்பி பிழைத்து இப்போவும் அந்த தீவுகளில், அந்த நவ்ரு தீவுகளில் இருந்து அகதிகளாக இப்போ ஒரு நாள் ஆஸ்திரேலிய அரசாங்கம் எங்களை அகதியாக ஏற்று எங்களுக்கு பொருளாதார வாழ்வுதரம் என்ற நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். இந்த வசந்தத்தை தேடி என்ற சிறுகதையில் சொல்லுகின்றேன் என்றால் புலம்பெயர் பயணத்தின் அவலங்கள்.
இந்த புலம்பெயர் பயணத்தின் அவலங்களை பற்றி சொல்ல போனால் கடல் வழி பயணம், பெரிய படகு பயணம், கொள்கலன்களில் அடைக்கப்பட்டு மூச்சு திணறி இறந்தவர்களின் பயணம், வேறு வழியில் எல்லை தாண்டி ஓடி சினோக்களில், அதாவது இந்த ஒரு மிக கொடுமையான ஒரு காலநிலைகள் அகப்பட்டு குளிர், அதாவது பனிக்கட்டிகளால் சூழப்பட்டு இறந்தவர்களின் அவலம், இப்படியாக பல 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 அவலங்கள் உள்ளது. அந்த வசந்தத்தை தேடி என்றதனூடாக இவர் பேராசிரியர் சந்திரசேகரன் சொல்ல வருகின்ற கருத்து, எங்களுடைய தாய்நாட்டை விட ஒரு வளர்ந்த நாட்டிற்கு போனால் நாங்கள் வசதியாக வாழலாம் என்ற ஒரு நோக்கிலான சிறுகதையாக முடிகின்றது. இதில் பொய்யும் இல்லை. ஏனென்றால் வெளிநாடுகளில் தமது உடலை வருத்தி கஷ்டப்பட்டு நிறைய பணத்தை இங்கே அனுப்பி இங்குள்ளவர்கள் வசதியாக வாழ்வதும், அங்குள்ளவர்கள் வந்து இங்கு பெரிய டாம்பிகமாக கொண்டாட்டங்களை நடத்தும் போது இங்குள்ளவர்கள் புலம்பெயர்வை நோக்கி தூண்டப்படுகின்றார்கள். ஆகவே இந்த புலம்பெயர் வாழ்வின் அவலத்தை மிகச் சிறப்பாக வசந்தத்தின் தேடி என்ற இந்த ஒரு புனைவு கதையினூடாக, இது புனைவல்ல உண்மை, இந்த கதை மாந்தர்களில் தப்பி பிழைத்தவர் என்னுடைய ஒரு சகமானவன், இறந்தவர்களில் ஒருவர் தம்பலகமம் நான் இருந்த கோயிலடி பிரதேசத்தினுடைய பக்கத்து அயலவர் வீட்டுக்காரர். அந்த ஒரு பெண் பிள்ளையை அப்பொழுது திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அப்போ வாழ்க்கையின் உண்மை சம்பவத்தை கூறின மிக உணர்வுபூர்வமாக அவலங்களை கூறிய நல்ல ஒரு சிறுகதை. அந்த வகையில் இந்த பேராசிரியர் சந்திரசேகரம் அவர் அரிதாக எழுதினாலும் தரமாக எழுதியுள்ளதை கூறி என்னுடைய வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். அவருடைய நீங்கள் சொன்ன இந்த அதாவது உயிரை காக்க ஓடுகிறவர்கள், பொருளாதார மேம்பாட்டுக்காக ஓடுகிறவர்கள், இப்படி பல ரகம், அவர்கள் வெளியேறுவதற்கான உபாயங்கள், மூவர்களை சரணடைந்து மூவர்கள் கைவிடுகிறது, அல்லது பிறகு இவர் சட்டத்துக்கு புறம்பான வழியில் நாட்டை விட்டு வெளியேற முயன்றார் என்று அவர் மீண்டும் சிறையில் விடப்படுகிறது. இப்படியான பல அவலங்களை சொல்லியிருக்கிறீர்கள். இந்த சுற்றிலே விரிவுரையாளர் குணேஸ்வரன் அவர்கள் இன்னொரு எழுத்தாளரை எங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறார். நீங்கள் அநாத ரட்சகனை பற்றி பேச இருக்கிறீர்கள். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பும் அவருடைய தேர்ந்த சிறுகதைகள் 1-2 பற்றி சொன்னால் பொருத்தமாக இருக்கும். 2000க்கு பின்னர் எழுதிய படைப்பாளிகள் அல்லது வந்த தொகுப்புகளிலே அநாதரட்சனுடைய எழுத்துக்களும் உண்மையில் இதில் கவனிக்கப்பட வேண்டியவை. ஏன்னு சொன்னால் இந்த புதிய தலைமுறை எழுத்தாளர்கள் இவர்கள் தொடர்ந்து எழுதியிருந்தாலும் கூட இவர் அவர்களுக்கு மூத்தவராக இருந்தவர். அவருடைய தொகுப்பு 2000 பின்னர் தான் வர தொடங்குகின்றது. 1982 தான் அவருடைய முதல் சிறுகதை வந்து சேர்க்கிறது. 82 முதலாவது சிறுகதை எழுதுகிறார். அதிகமாக எழுதியவர் அல்ல. அந்த பணி சார்ந்த, அதாவது கல்வி பணி சார்ந்த அந்த அனுபவங்கள் அந்த கதைகளுக்கு ஊடாக வருவதாகத்தான் அமைந்திருக்கின்றன. அதை விட மிக முக்கியமாக அவர் இடதுசாரிய கருத்தியல் சிந்தனையிலே பின்புலத்திலே இயங்குபவர். ரொம்ப கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். 2 தொகுப்புகள் இதுவரை வந்திருக்கின்றன. ஒன்று நிமிர்வு, மற்றது பின்தொடரும் வழி. இந்த நிமிர்வு என்ற தொகுப்பில் வந்து நிமிர்வென்ற அந்த தலைப்பு கதையை மிக முக்கியமான ஒரு கதையாகத்தான் இருக்கிறது. என்னென்னு சொன்னால் கல்வி சார்ந்த புலத்திலே இருப்பவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்களையும் இங்கே இந்த கதைகளுக்கு சேர்த்து கொள்கின்ற அந்த நேரத்தில் இவர் ஒரு அதிகாரியாக அந்த கதைகளை பார்க்கவில்லை. ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து பார்க்கல எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த இதை பார்க்கிறார். இந்த நிமிர்வண்ட கதை வந்து மிக ஒரு மிக முக்கியமான ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்திலே யுத்த காலத்துக்கு பின்னர் ரொம்ப பிரச்சனைகள், பாடசாலைகள் இயங்காமல் அவ்வாறெல்லாம் அந்த குழம்பி போயிருந்த நேரத்தில் அந்த பாடசாலைகளில் கற்றல் செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு ஒரு கட்டத்தில் தொண்டர் ஆசிரியர் நியமனம் வந்து தொண்டர் ஆசிரியர்களாக படித்த, அதாவது காப்பதோ இதெல்லாம் படித்த பிள்ளைகளை அந்த பாடசாலைகளில் சேர்த்து ஒரு சேவையாக அதை தொடர்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அதுக்கு பெரிய அளவிலே அங்கே வேதனம் வழங்கப்படுவதில்லை. ஆனால் தொண்டர் ஆசிரியராக அந்த தற்காலிகமாக வேலை செய்வர்கள் பின்னர் வந்து அவர்கள் நிரந்தர நியமனம் பெறுவதற்குரிய அந்த வாய்ப்புகள் இருந்துள்ளன. அந்த வகையிலே தான் அந்த எல்லா அதிகமான இடங்களில் இவ்வாறான தொண்டராசிரியராக படித்த பிள்ளைகள் வந்து பாடசாலையில் சேர்த்து கற்பிக்க, அதாவது சேர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது ஒரு குடும்பத்திலே மிக ஒரு அடிநிலை, அதாவது வருமானத்தை கொண்ட இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழலில் இருந்து ஒரு பிள்ளை வந்து அந்த பாடசாலைக்கு போகிறாள். எங்கே சொல்லப்படுவது என்று சொன்னால்
அவர்கள் அர்ப்பணிப்பாக வேலை செய்கிறார்கள். அர்ப்பணிப்பாக வேலை செய்கின்ற போது ஒரு கட்டத்தில் வந்து அந்த இவ்வாறு வேலை செய்கின்றவர்களை வந்து நிரந்தரமாக்குவதற்குரிய அந்த ஏற்பாடு நடக்கிறது. அதுக்குரிய அந்த சகல ஆவணங்களையும் எல்லாம் உரியவாறெல்லாம் தயார்படுத்தி அந்த ஆசிரியையும் வந்து கொடுக்குறார். ஆனால் அந்த முதல் கட்டத்தில் வந்த நியமனத்தில் அவருடைய பேர் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு ஒரு அந்தரம் இருக்கும் தானே, ஓடி திரிஞ்சு பெரிய கஷ்டம். அந்த கதையில் சொல்லப்படுது, ஒரு சைக்கிள் நான் போய்கொண்டிருக்கார். சைக்கிள் வந்து இடையில் வந்து செயின் வந்து அதுக்கு அந்த செயின் கவருக்கு அப்படியே செருகுப்பட்டு அப்படி என்னிடம். பிறகு இவள் தன்னிட படித்த ஒரு மாணவன் தான் நாங்கள் சைக்கிள் கடையை வச்சிருக்கிறான். அவனுக்கும் ஏதோ அளவாக தான் படிப்பு போச்சு தான். அதுக்கு பிறகு இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறான். பின்ன அவன் வந்து அதை திருத்தேக்க சொல்கிறான், டீச்சர் உங்களோட சைக்கிள் செயின் இந்த வீலெல்லாம் வந்து நல்லா தேஞ்சிட்டுது, இது நீங்கள் மாற்றத்தான் பண்ணுமெண்டு. அவளுக்கு தெரியுது இதை இவன் மட்டுமில்லை, இதுக்கு முன்னே வேறு யாக்களும் சொல்லி இருக்கணும். அப்போ ஒரு கட்டத்தில் எனக்கு கொஞ்சம் காசு வேறட்டு நான் அது இருக்க மாத்திரம் வேண்டாம் மனசுக்கு நினைக்கிறான். இதுக்களால் அந்த எப்படியாக அவள்கிட்ட சூழல் தெரியும். மிக கஷ்டப்பட்டு சைக்கிள் உலக்கி கொண்டு அங்கே பாடசாலைக்கு போகிறாள். பாடசாலை போய் பிரின்சிபல் கேட்குறாரு என்ன பிரச்சனைண்டு. அப்போ ஒரு அப்பீல் ஒன்று நீ கொடுத்தானே இல்லை வேண்டாம். பின்ன அவரெல்லாம் அதையும் சைன் பண்ணி கொடுக்குறார். இவள் அதை கொண்டு போகிறாள், வேகமாக இதை கொண்டே கொடுக்க வேணுமெண்டு. கல்வி திணைக்களத்துக்கு போயாச்சு. கல்வி திணைக்களம் நாங்களும் கல்வி சார்ந்த துறை அதுகளுக்கெல்லாம் நான் வேலை செய்ய கொண்டிருக்கிறோம். பலவிதமான சோழிகள், பலவிதமான இழுத்தடிப்புகள் எல்லாம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒன்று இது பூடகம் இல்லை. அப்போ அங்கே போனால் அந்த உரிய நேரத்தில் வந்து அவளால் அதுக்குரிய அந்த அதிகாரியை சந்திக்கலாம் இருக்குது சொல்லப்படுது. அவள் வந்து சாப்பாட்டு நேரம் வெளியில் போயிட்டோம்டா. அப்போ அது மட்டும் அவள் அந்த ஒரு மரநிழல்களை காத்திருக்கிறாள். கிணறு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதில் வந்து ஒரு தண்ணி எடுத்து குடிக்கிறாள். அப்போ அதெல்லாம் அந்த கதைகளுக்கு சொல்லிக்க உங்களுக்கு தெரியும் அந்த எப்படி அந்த சூழலை வர்ணிக்கிறார், அந்த பாத்திரத்தை எப்படி அவர் கட்டமைக்கிறார், அது இதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் சொல்லப்படுது. பிறகு அவர் பணிப்பாளர் வந்த பிறகு வளமையாக போகிறாள். அந்த என்வெலப்பை கொண்டே கொடுக்குறார். அவர் கேட்குறாரு, என்ன இது வந்து இப்படி ஒரு அப்பீல் மேன்முறையீடு என்று சொல்லி அவர் அதை கேட்க அதிகாரமாக தான் கேட்குறேன், என்ன இது? அப்போ அவர் சொல்கிறாள், நியமனம் கிடைக்கிறவ எல்லாரும் என்று சொல்கிற கடையில் அவர் அப்படி அந்த ஏதோ அந்த விரல் நுனியில் அதை வாங்கியிருக்க பார்த்துட்டு எங்களுக்கு ஒத்திரந்தாள் கண்டே வந்து நிற்கிறீர்கள் என்று எடுத்தறிஞ்சு பேசுகிறாரா. எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க? 10 வருஷம். அது 10 வருஷம் பெரிய விஷயம் இல்லை. அங்கே 12-14 வருஷம் வேலை செய்தாக்கெல்லாம் இருக்கணும். சார் பள்ளிக்கூட பக்கம். அப்போ இவள் சொல்கிறாள், சார் பள்ளிக்கூட பக்கம் போகாதவைக்கும் அந்த அதில் பேர் வந்திருக்கு சார். அது உனக்கு எப்படி தெரியும்? சார் அகல்யாவும் என்னோட தான் படித்தவா. யார் அகல்யா? உங்களோட மருமகள் சார். அப்போ அவள் கேட்குறாள், அப்போ அகல்யா எந்த பள்ளிக்கூடத்தில் சார் படிப்பிச்சவா? ஆனால் அவாவுக்கு வேலை கிடைச்சிருக்கேன்னா அதிகாரிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவருக்குன்னா பயங்கர கோபம் வருது. அந்த கதையெல்லாம் அவனுக்கு தேவையில்லை, நீரார் அதை கேட்குறதுக்கு போ வழியால் அந்த அதாவது அந்த கதையெல்லாம் அவனுக்கு தேவையில்லை, நீ போ வழியால். அப்போ இதுக்கு முதல்வர் கேட்குற, நீ யார், நீ என்ன செய்கிற, உன் அப்பா என்ன செய்கிறான்? அவர் சொல்கிறாள், அப்பா வந்து டவுனுக்குள்ளே வந்து மூட்டை சுமக்கிறவர் என்று சொல்ல அந்த குடும்ப சூழல் அங்கே சொல்லப்படுது. கடைசியாக பேசுகிறார், நீ போ வழியால் அந்த புத்தியை காட்ட இங்கே வந்துட்டேன். அவள் திருப்பி சொல்கிறாள், நான் வெளியில் தான் போக போகிறேன், போக வேண்டிய இடங்களுக்கும் போய் என்ற புத்தியை காட்டத்தான் போகிறேன், நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அவரால் பதில் சொல்லாமல் இருக்குது. அவர் எழுப்பி நிற்கிறார். அவளும் விசுக்கண்டு வெளியில் போயிட்டாள். இவ்வளோ தான் கதை. அவள் அனாரட்சவன் இதுக்களால் என்னத்தை சொல்ல வர்றான்னு சொன்னால், ஒரு விஷயம் வந்து அந்த தன்னுடைய பணி சார்ந்த அந்த இடத்துல இருக்கையில் அவர் கண்டு அனுபவித்து வந்த அந்த நிலைமை. இது அதிகமான இடங்களில் இது நடைபெறும். இன்றைக்கும் கூட அது பெரிய புதினம் இல்லை. இழுத்தடிப்புகள், அதாவது சில பதவிகள் கொடுக்கறதுக்கு இழுத்தடிப்புகள் நடக்கிறது, ஆக்களை பார்த்து பள்ளிக்கூடங்களை கொடுக்கறது, ஆக்களை பார்த்து நியமனங்களை கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு வகையில் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தான். ஒரு அதிகாரியாக இருப்பவர் ஒரு சமமாக எல்லோருக்கும் அந்த மக்களுக்குரிய அந்த பெருமதி போய் சேர வேணுமென்றது தான் சொல்லப்படுது. அதனால் இங்கே சொல்லப்படுது. அனாரட்சனை சொல்கிறார், இந்த கதைகளை எல்லாம் வந்து அதாவது யாழ்ப்பாண மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூக மனிதர்களில் ஒருவன் நான். அந்த வாழ்வு தந்த அனுபவங்களின்பால் எனக்கு ஏற்பட்ட தீவிர அக்கறையின் விளைவே இந்த கதைகள். அதில் நான் கண்ட வேதனைகள், துயரங்கள், அவமதிப்புகள், வலிகள் இவைதான் இந்த கதைகளாக வந்திருக்கின்றன. இது ஆசிரியரை சொல்கிறார். மறைந்த லெனின் மதிவான் ஒரு சிறிய குறிப்பு இந்த கதையை பற்றி அவர் எழுதுகிறார். எப்படி என்று சொன்னால்,
உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது கரிசனை கொண்டு அந்த மக்களில் ஒருவராக நின்று கொண்டிருக்கும் ஒரு படைப்பாளி ஒடுக்கப்பட்ட பிற உழைப்பாளி மக்களுடன் ஒருமைப்பாடு கொள்வதும் அவர்களின் நலன் சார்ந்து சிந்திப்பதும் அது குறித்து உலகத்தார மனச்சாட்சிகளோடு உரையாடல் நிகழ்த்துவதும் தவிர்க்க முடியாத ஒரு சமூக நீதி. இது அவர் ஒட்டுமொத்தமான தொகுப்பை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் சொல்கிறார். இதில் அனாரட்சகன் மிக வித்தியாசமான கதைகள்லாம் எழுதுவார். அதில் இன்னொரு கதை இருக்குது, சீருடி என்ற ஒரு கதை இருக்குது. அதில் என்னென்னா பாடசாலையில் சீருடை கொடுத்தாச்சு, ஆசிரியர் கேட்குறாரு, சீருடை என்னடா இப்படி நிற்கிற எங்கே தைக்கலையாண்டு சொல்கிறான் பையன், வீட்டை தம்பிக்கு மருந்து எடுக்கிறதுக்கு காசு வேணும், அம்மா அதை விற்று போட்டான். பாருங்க, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சமூகம் எப்படி ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி கதைச்சிருக்கிறோம். இந்த சமூகம் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், சமூகங்கள் இருக்கின்றன. அந்த சமூகம் எப்பொழுதும் ஒரு சமமாக இல்லை, எப்போவும் ஒரு ஏற்றறக்கமாக தான் இருக்குது. அப்போ இந்த பின்புலத்தில் இடதுசாரிய பின்புலத்தில் பார்க்குற பார்வையில் மலையகத்தை பற்றி பார்க்குறார், தனி மனிதர்களுடைய அவசரங்களை பற்றி பார்க்குறார். யுத்த காலம் இங்கே தவேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது, இங்கே நண்பர் முரளி கதை குறிப்பிட்டதை போல் யுத்தத்துக்கு பின்னரான சிதைவு எப்படி வருது அவர் சொல்கிறார். எல்லாத்தையும் இழந்துனா நான் ஒரு தொகையான எழுத்துக்களில் இழந்து போகிறேன்னு சொல்லுவார். அப்போ இவ்வாறாக ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கலவையாக 2000க்கு பின்னர் வந்த படைப்புகளில் ஒரு மூத்த படைப்பாளியாக அனாரட்சகன் இந்த படைப்புகளை தந்திருக்கிறார். உண்மையிலேயே நாங்கள் கதைக்க வேண்டியதுதான். நன்றி குணேஸ்வரன். இந்த நீங்கள் சொன்ன உதாரணத்துக்கு சொன்ன கதை இந்த தொண்டராசிரியர் நிமிர்வு, இந்த வகைமை எனக்கு என்றுமே சம்மதமாக இருந்ததில்லை. ஏனென்றால் எங்கே நாங்கள் ஒரு ஏற்கனவே இருக்கிற நியம ஒழுங்கை, நிர்வாக ஒழுங்குக்கு ஓட்டை உடசல்கள் பார்த்து அதுக்காக நுழைய அல்லது நுழைப்பிக்க விரும்புகிறோமோ அங்கே ஏதோ ஒரு விதத்தில் மீறல் வந்தே சேரும். ஆசிரியர் நியமனம் பெற முடியாதவர்கள் அடிப்படை தகுதி இருக்க வேணும், அது இல்லாமல் கஷ்டம். அடிப்படை தகுதி இருக்குது, ஆனால் போட்டி பரீட்சையில் தேறி நியமனம் பொழிய முடியாதவர்களுக்கு எங்களுடைய கல்வி உலகத்தில் இருந்த ஒரு குறைபாடு என்னென்றால் போதிய ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு இருக்கவில்லை. அப்போ அவர்களுக்கு ஒரு சலுகை இருக்குது, சில பாடங்களை கற்பிக்க ஆசிரியர் இல்லை என்று வைப்போம், ஆங்கிலம் கற்பிக்க ஆசிரியர் இல்லை. அப்போ ஒரு ஆசிரியரை நியமிக்கிற அளவுக்கு திணைக்களமும் இல்லை, அது திணைக்களம் நியமிக்கும் வரை இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படலாம் എന്നിട്ട് சில சலுகைகளை செய்தார்கள். தொண்டர் ஆசிரியர் அந்த பேரே ஒரு விதத்திலே எங்களுக்கு அதனோட தாற்பயத்தை விளங்கப்படுது. தொண்டராக செய்கிறவர், அதாவது நீ தொண்டாக செய்ய போகிறாய், ஊதியம் எதுவும் இல்லை, தொண்டாக செய்கிற. அதற்கு இருக்கிற அற்ப சொற்ப நம்பிக்கை என்னவென்றால், இப்படி உங்களுடைய கதையில் 10 வருஷமோ 12 வருஷம் ஒரு 5-6 வருஷம் தொண்டராசிரியராக இருந்தால் பிறகு அடுத்த முறை ஆசிரியர் நியமனம் பிறகு தொண்டராசிரியராக பணியாற்றியவர்களுக்கு ஒரு அனுகூலம், ஒரு சின்ன இது இருக்கும். மற்றவர்களோடு போட்டியிடத்தான் வேணும், ஆனால் அவர்களுக்கு ஒரு அனுகூலம் இருக்கும். இந்த வகை நியமனங்கள் செய்கிற வேளையில் சிலருக்கு நான் கடிதங்களை தயாரித்து கொடுத்துருக்குறேன். அதாவது தகுதி குறைந்தவர்கள் கூட நுழைய வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படை தகுதியில் ஒன்று தான் எவ்வளவு வருஷம் தொண்டராசிரியராக வேலை செய்திருக்கிறார் என்பது. அதை அந்த அதிபர் தான் சொல்லுவார். அங்கே இவர் சொல்கிறது ஒன்று இருக்குது, நீங்கள் சொன்ன கதையில் டைரக்டர் சொல்கிறது ஒன்று இருக்குது. அதிபர் சொன்னால் சரி, அதிபர் வேணுமென்றால் அவர் தன்னுடைய மேலதிகாரியிடமிருந்து ஒரு ஒப்புதல், என்ன வேட்பாளர் அல்லது அவர் இவ்வளவு காலம் இங்கே தொண்டராசிரியராக பணி செய்தார் என்று கொடுத்தார், அதை என்டோஸ் பண்ணுவார், புறக்குறிப்பு எழுதுவார். இதோடு இந்த பிள்ளை கதை செய்யலாம். நீங்கள் சொன்ன கதை அல்லது அநாதரட்சகன் சொன்ன கதையில் உள்ள அவலம் என்னென்றால், எப்பொழுதுமே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம், எப்பொழுதுமே மேல்தட்டில் இருக்கிறவர்கள் அனுகூலங்களை பெறுபவர்களாகவும் இடையில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய இடங்களை வரக்கூடிய நியாயமான பதவிகளை பறிகொடுப்பவர்களாகவும் இருக்கிற ஒரு சமூக பிரச்சனை. இதை பொது உடைமைவாதிகளை கேட்டால் இதுதான் சமூகம், இதுக்கு எதிராக போராடு என்று தான் சொல்லுவார்கள். வேறு வழி இல்லை.
எனவே அநாதரட்சேன் ஒரு கல்வி அதிகாரியாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட விஷயங்களை அவருடைய பெரும்பாலும் நேரே அவர் கண்ட அனுபவமாக இருக்கலாம். அடுத்து உரையாடலில் இந்த சுற்றில் கலந்து கொள்கிறவர் இசு முரளிதரன். நீங்கள் இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு வந்த எழுத்தாளர்களில் சிலரை ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள். கருணை ரவியுடையது அவரை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். வேறு எந்த எழுத்தாளரை அவருக்கு முக்கிய வகிபாகம் உண்டு என்று கருதி அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை செய்ய விரும்புகிறேன்? அடுத்து நான் உரையாடுகின்ற சிறுகதை எழுத்தாளர் சானா ராகவன். 2000க்கு பின்னரான காலத்திலே வந்த மிக முக்கியமான ஒரு கதை சொல்லியாக நாங்கள் சானா ராகவனை கருதலாம். அவருடைய கலாவல்லி முதலான கதைகள், விட்டில்கள் சமகால அரசியல் பகுப்பாய்வு என்ற 2 தொகுப்பும் வித்தியாசமான தொகுப்புகளாகவே அமைந்துள்ளன. அவர் வடிவ பரிசோதனைகளை தமிழில் நிகழ்த்தியவர்களில் இலங்கையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருவராகவே காணப்படுகிறார். இதை விட அவர் மூக்குப்பணி என்ற ஒரு சிறுகதையை ஸ்கிரிப்ட் நெட்டுக்காக எடுத்து அதை குறும்பிடமாக்கி வெற்றி கண்ட ஒருவர். அவருடைய சிறுகதைகளிலே ஒரு அங்கதம் விரவிய ஒரு மொழியினடியே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அவருடைய படைப்பு அவருடைய பேர் சொல்லாவிட்டால் கூட, அவருடைய பேர் இல்லாவிட்டால் கூட அந்த வசனங்களை வாசித்து கொண்டு போதிக்கலே அவர் புனைவேர்கள் எழுதினால் கூட கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். இது அவர் தான் எழுதியவர். நான் ஒரு முறை ஸ்ரீதேவியின் மரணத்தின் போது, நடிகை ஸ்ரீதேவியின் மரணத்தின் போது ஒரு கட்டுரையர் எழுதியிருந்தார். வேறொரு புனைவேரிலேயே அவர் எழுதியிருந்தார். அதை வாசித்த போது இது ராகவனுடைய எழுத்து என்று தெரியக்கூடிய அளவுக்கு அவரால் நிச்சயமாக புனைப்பெயருக்கு கூட எதுவும் எழுத முடியாது. ஏன்னா அந்த அவருடைய படைப்பை வாசிப்பவர்களுக்கு தெரியும் இது அவருடைய எழுத்து என்று தெரியக்கூடிய வகையான ஒரு அங்கதம் சுவரிய ஒரு மொழிநடியை அவர் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீதேவி என்பது எந்த நடிகை ஸ்ரீதேவி ரைட். இதே மாதிரி அவருடைய கதைகளில் அரசியல் விஞ்ஞான ஒரு எக்ஸாம் பேப்பர், கொஷன் மார்க் பேப்பர், அரசியல் விஞ்ஞான வினாத்தாள் வகையிலே வந்த சாக்கோவின் சிந்தனைகள் என்ற கதை, நூல் மதிப்பீடு என்ற வகையிலே எழுதப்பட்ட கதை, அளவியல் கணக்கியல் வடிவங்களை வைத்து அவர் எழுதிய கதைகள், இதெல்லாம் அவருடைய அந்த வடிவ பரிசோதனை உத்திக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவே அமைகின்றது. ராகவன் மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படைப்பாளி. ஆனால் அவர் மீது பல்வேறு விமர்சனங்களும் இருக்கின்றன. அவருடைய கதைகளிலே ஒரு அதிர்வை ஏற்படுத்துவதற்காக, வேண்டுமென்றே ஒரு அதிர்வை ஏற்படுத்துவதற்காக சில பாலியல் சம்பந்தமான வக்கிரமான விடயங்களை எல்லாம் பதிவு செய்துள்ளார். இதே மாதிரி தனி மனிதர்களை தாக்கி சுய இன்பம் காணுகின்ற ஒரு தன்மையும் அவருடைய படைப்புகளிலே ஆங்காங்கே தென்படுகின்றன. அடுத்து ஒரு இருண்மை பண்போடு எழுதுவது தனக்கான அடையாளம் என்ற அபிப்பிராயம் அவரிடம் இனங்காணத்தக்கது. தன்னுடைய மேதமைக்கு சமாந்தரமானவர்களோடு மட்டும்தான் தான் நட்பு வைத்துக்கொள்வேன் என்ற ஒரு வகையான அடம்பிடிப்போடு பல நண்பர்களிடமிருந்து அவர் விலகி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது அவருடைய அந்த 2 நூல்களும் தமிழ்நாட்டிலே வெளிவந்ததால் இங்கே பரவலடையவில்லை. இதெல்லாம் அவர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களாக இருக்கின்றது. அவர் தன் மீதான விமர்சனங்களை ஏற்கின்ற பக்குவம் சற்று குறைந்தவராகவே இனங்காணப்படுகிறார். ஆனால் எங்களைப் போல ராகவனை நெருங்கக்கூடியவர்களுக்கு அவர் வேறு வகையாக தென்படுகிறார். இது மிக முக்கியமானது. இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன விமர்சனங்கள் இருந்து ராகவன் என்னுடைய பாடசாலை விக்னேஸ்வரா கல்லூரியிலே கல்வி கற்றவர், என்னை விட ஒரு வயது குறைந்தவர். அப்போ எங்களோட மிக நெருங்கி பழகிய வகையிலே விமர்சகரும் படைப்பாளிகளும் எதிர்கொள்கின்ற ராகவனும் நாங்கள் பழகுகின்ற ராகவனும் எங்களுக்கு வெவ்வேறு வகையான ராகவனாக எங்களுக்கு தெரிகிறார்கள். அவருடைய அந்த கல்லூரி கால நட்பும் அவருடைய அந்த இலக்கிய அவருடைய வெளிப்பாடுகளும் இன்று வரைக்கும் எங்களை அதிசயிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த உதாரணமாக நாங்கள் சாக்கோவின் சிந்தனை கதையை பார்த்தால் ஒரு அரசியல் விஞ்ஞான ஒரு வினாத்தாள் அமைப்பிலே இருக்கும். இப்போ அந்த வினாத்தாளுக்கு அவர் கொடுத்திருக்கிற புள்ளியை பார்த்தால் 225. அந்த வினாத்தாளை எதிர்நோக்கின்ற ஒரு மாணவன் 150 புள்ளிகளை எடுத்தால் அவன் பாஸ் ஆகிடுவான்.
இந்த சிந்தனையே எங்களுக்கு தெரியும். அந்த சாக்கோவின் சிந்தனை என்பது மஹிந்த சிந்தனையை அடியேற்றதாக இருக்கிற அதே நேரம் இந்த புள்ளி திட்டமிடல் வந்து எங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் அது சார்ந்த அந்த சீட் ஆசனங்களை மையமாக கொண்டது. இது எவ்வகையான ஒரு நையாண்டித்தனமான ஒரு கதை என்பதை இதனுடைய அந்த ஆரம்ப விடயங்களே இனங்காடி, இந்த புள்ளியிடல் திட்டமிடலே இனங்காட்டிவிடும். அப்படியே அந்த கதை ஒவ்வொரு இடமாக நகர்ந்து சென்று அந்த சரியாக ஒரு அரசியலை கேலி செய்கின்ற அங்கதப்படுத்துகின்ற பண்போடு அந்த கதை நிறைவுபடும். இதே மாதிரி அவருடைய கதைகளிலே விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய இன்னொரு அங்கதம் உள்ள கதை நடிகைக்கு ஒரு கடிதம். நடிகைக்கு ஒரு கடிதம். அந்த நடிகைக்கு ஒரு கடிதம் கதையிலே வருகின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர், அவர் வந்து ஒரு கொஞ்சம் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் அந்த தனது காலத்திலே வருகின்ற பல்வேறுபட்ட நடிகைகளுக்கு கடிதம் எழுதுவதாக அந்த கதை இருக்கும். முதல்ல நதியாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறது, பின்பு நடிகை குஷ்புவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறது, பின்பு நடிகை ஜோதியாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறது என்று அவர் எழுதுகின்ற அந்த கடிதம் இது ஒரு எப்படி அந்த எங்களுடைய பிரதேசங்களில் அந்த சினிமாவின் தாக்கம் இருக்கு என்பது என்ற விடயத்தை இதனூடாக அவர் அங்கத்துக்குள்ளாக்குவார். அந்த என் இதய தீபம் என்ன மை ஹார்ட் லைட் லேம்ப் அப்படி அந்த அதை ஆங்கிலப்படுத்தி மிக நக்கலாக அது அந்த கதை நகரும். இதே மாதிரி அவருடைய சர்ச்சைக்குரிய 2 கதைகளாக இருப்பது மனவுத்திரன் படைப்புகள், இயேசு காவியம். இது அவர் மீது சர்ச்சை ஏற்படுத்தப்பட்ட 2 கதைகளாக காணப்படுகின்றன. என்ன படைப்பு? மனவுத்திரன் படைப்புகள். அதே மாதிரி அவதி கடிதம், அவதி விளக்க கடிதம்னு கதை எழுதியிருப்பார். அது பள்ளியால் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும், அவதிக்கு உள்ளாகின்ற ஒருவர் அதிலிருந்து மீள்வதற்காக அவர் எழுதுகின்ற ஒரு கடிதமாக அந்த கதை இடம்பெற்றிருக்கும். அப்படி எதிர்நோக்கென்று ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்கிறார். வண்ணத்தை பூச்சிகளை கொண்டு செல்லும் இதிகாச நகரம். இந்த அவருடைய தலைப்புகளே வேறுபட்ட ஒரு விதத்திலே காணப்படும். நிச்சயமாக ஈழத்தில் வடிவ பரிசோதனை அல்லது புதிய வடிவங்களை கையாண்டவர் என்று வரும்போது ராகவன் அதிலே முன்னிலை வகிப்பவராக நிச்சயமாக நாங்கள் சொல்ல வேண்டிய ஒருவராக காணப்படுகிறார். இன்னொரு ஆய்விலே சந்திப்போம். ராகவன் பரிசோதனை செய்கிற எழுத்தாளராகவும் சர்ச்சைக்குரிய எழுத்தாளராகவும் விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் விடுகிறவராகவும் நீங்கள் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அவர் அதிகமாக இந்த கொலம் வேறு துறைகளில் அனுபவங்களை கொலம் எழுதி கொண்டிருக்கிறார். நான் அதை விரும்பி வாசிக்கிறேன். சஞ்சீவில் அதில் எழுதி கொண்டிருக்கிறேன். சரி, நன்றி. 2000 பின்னான ஈழத்து தமிழ் சிறுகதைகளில் அல்லது எழுத்தாளர்களை பற்றி பெருமளவுக்கு நாங்கள் இங்கே உரையாடி இருக்கிறோம். சகல எழுத்தாளர்களையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற நியதியோ கட்டுப்பாடோ இல்லை. முக்கியமான எழுத்தாளர்களை விடக்கூடாது என்ற விழிப்புணர்வோடும் இந்த கலந்துரையாடலை நடத்தி இருக்கிறேன். இப்பொழுது முக்கியமாக நாங்கள் கருணை ரவி, டாக்டர் சந்திரசேகரம், மற்றது அநாத ரட்சகன், சானா ராகவன் முக்கியமாக நாங்கள் உரையாடின இந்த அமர்விலே உரையாடினார்கள். இவர்களோடு நாங்கள் புலம்பெயர் எழுத்தாளர்கள் பலர் இந்த காலப்பகுதியிலே எழுதி வருகிறார்கள். உண்மையிலே அதிகம் எழுதி வருகிறார்கள். புலம்பெயர் எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டிலே தங்கள் நூல்களை பெரும்பாலானோர் வெளியிடுகிறார்கள். முத்துலிங்கம் ஆகட்டும், ஆசை கந்தராஜா ஆகட்டும். அதற்கு பின்னுள்ள நான் குறையாக விமர்சனமாக வைக்கவில்லை, அதுக்கு பின்னுக்குள்ள பொருளாதார சூழல் ஒன்று இருக்குது. இரண்டால் தமிழ்நாட்டு பிரசுரகர்த்தர்கள் அல்லது வெளியீட்டாளர்கள் ஈழத்து புலம்பெயர் எழுத்தாளர்களை வைத்து பொருள் வருவாய் ஈட்டுவது சுகம். அப்போ அதில் முன்னணியில் இருக்கிறவர்கள் சிலர் அனுகூலம் பெறலாம். இப்பொழுதே எழுத்துலகத்திலே பிரவேசித்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு தங்களுடைய கைப்பொருளை கொடுத்தும் வெளியீடுகளை நடத்துகிறதாக கேள்வி. அதை விட்டு நான் எந்த விமர்சனமும் வைக்க விரும்பவில்லை. புலம்பெயர் எழுத்தாளர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அனுகூலங்கள், வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த புத்தகங்கள் விலை போகிற அல்லது புத்தகத்துக்கான சந்தை இருக்கிறது. நாம் இப்பொழுது உரையாடி கொண்டு இருக்கிற இந்த கணத்திலே
சென்னையிலே நூற்கண்காட்சி அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது பிரமிப்பானது. ஒரு முறை நான் ஒரு மணித்தியாலம், அது எத்தனையாவது நூற்கண்காட்சி என்று தெரியல, போய் எனக்கு ஒரு பிரமிப்பு. அதில் உள்ள போய் நாங்கள் ஒரு கங்குகரை காண வேணுமென்றால் நாங்கள் ஒரு நாளை செலவழித்தால் தான் அவ்வளவு நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில். எனவே அந்த நூல்களோடு தமிழ்நாட்டு எழுத்தாளர்களோடு போட்டியிட்டு கொண்டு புலம்பெயர் எழுத்தாளர்கள் தம்மை நிலைநிறுத்துகிறது பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. அதற்கு தர்க்கத்துக்கு அப்பால். கடைசியாக நாங்கள் இங்கே ராகவனை பற்றியும் சானா ராகவனை பற்றி சொன்னோம். மிகவும் ஆற்றல் வாய்ந்த, அவருடைய எழுத்தை விரும்பி படிக்கக்கூடிய, அவர் பத்தி எழுத்து மாதிரி எழுதினாலும் இருக்குது, சிறுகதை வடிவத்தில் எழுதினாலும் இருக்குது, அங்கதம் விரவ எழுதினாலும் அதுக்குள்ளே உண்டு இருக்குது, அல்லது சில தனிப்பட்ட எழுத்தாளர்களை அல்லது எழுத்துலக ஆக்களை இலக்கு வைத்து அங்கதத்தோடு எழுதினாலும் படிக்கக்கூடியதாக இருக்குது. அது சரியோ பிழையோ என்பதற்கு அப்பால் படிக்கக்கூடியதாக இருக்குது. இது ராகவனுடைய வியாபகம். இப்போ இந்த எழுத்தாளர்கள், நாங்கள் 2000 பின் வருகின்ற எழுத்தாளர்களை பற்றிய உரையாடலை இந்த அமர்வோடு நிறைவு செய்கிற வேளையில், குணேஸ்வரன், நாங்கள் யாரையாவது விட்டிருந்தால் அல்லது முக்கியமான எழுத்தாளர்களை சொல்ல விரும்பினால் அல்லது ஏற்கனவே குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் பற்றிய கருத்தை மீள வலியுறுத்த விரும்பினால் சொல்லும். முதலாவதாக நண்பர் முரளிதரன் ராகவனை பற்றி இங்கே குறிப்பிட்டார். உண்மையில் அது மிக முக்கியமான பேசப்பட வேண்டிய ஒரு படைப்பாளி தான். சில அதோடு மேலதிகமாக சில ஒரு பின்னூட்டல் மாதிரி நான் சில விடயத்தை அதோடு நான் சேர்த்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ராகவனுடைய படைப்புகள் பற்றி இங்கே குறிப்பிட்டார். ராகவனுடைய கலாவலி முதலான கதைகள் 2 தொகுப்பு தமிழ்நாட்டில் வந்த வேண்டும் எங்களுக்கு தெரியும். அவருடைய முரளி சொன்னதில் அந்த இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், அவருடைய அந்த எழுத்து நடை இருக்குத்தானே, அந்த மொழி வந்து என்னை பொறுத்தவரை நான் ஒன்றுக்கு மேற்பட்ட அவருடைய எழுத்து நடையை நான் அவதானிச்சிருக்கேன் அவருடைய படைப்புகளில். முரளிதரன் குறிப்பிட்டார், சில கதைகளை வாசிக்க நாங்கள் சிரித்து வாசிக்கக்கூடிய மாதிரி மிக எளிமையாக இருக்க வேண்டும். அது என்னன்னு சொன்னால், ஒரு சிறுவனுடைய மனநிலையில் அல்ல ஒரு அப்பாவித்தனமான ஒரு சித்தரிப்பாக எழுதக்கூடிய அந்த தன்மை. அப்பாவித்தனம் என்று சொல்கிறது, இப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் முதல் வேறு ஒரு உரையாடலில், கலாமோகன் அப்பாவித்தனமான சித்தரிப்பாக ஒரு கதை எழுதினோன்னு சொல்லி அதாவது கலாமோகன், அவருடைய கலாமோகன் மற்ற கிபி அரவிந்தன் போன்றவர்கள் இவ்வாறான கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அது சகலரும் வாசிப்பதற்கு ஏற்றது போன்ற ஒரு மொழிநடையை இருக்கும். ஆழமான மொழிநடை இருக்காது, ஆனால் மிக எளிமையாகவும் ஒரு சுவாரஸ்யம் மிகுந்ததாகவும் இருக்குது. இதே சில கதைகளுக்கு அவர் எடுத்தாட்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே அந்த 2000க்கு பின்னரான அந்த ஆயுத சூழல், ஆயுத கலாச்சாரம் என்பது சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல இயலாது. அதுதான் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கதைகள், அதாவது இந்த ஒரு கதை மொழிதலில் அதனுடைய வடிவத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள். என்று சொன்னால், இதை நேரடியாக இந்த கதையை சொன்னால் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் என்பதற்காக கூடுதலாக அரசியல் சார்ந்த அந்த அடிப்படையான கதைகள், அதிகமான கதைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அரசியல் தன்மை ஊடுருவி இருக்கு. அதை விட தனி மனிதர்களுடைய எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விடயங்களை அங்கே விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய வரைக்கும் அப்படியான ஒரு நடையைத்தான் அவர்கள் கையாள வேண்டியிருக்கிறது. அதனால தான் என்ன செய்யறாண்ட அவர் ஒரு வினாத்தாள் வடிவத்தில் எழுதியிருக்கிறார், வினாவுடைய வடிவத்தில் எழுதியிருப்பார், நேர்காணல் வடிவத்தில் எழுதியிருப்பார், கட்டுரை வடிவத்தில், இவ்வாறெல்லாம் பலவிதமான பரிசோதனை முயற்சிகளும் செய்திருக்கிறார். அந்த வகையில் தான் மற்றது இன்னொரு புறவங்க முரளி குறிப்பிட்ட சில கதைகள் அந்த மொழி ஏதோ மண்டையை பிசைஞ்சு கொண்டிருக்கும். அது என்ன சொல்ல வர்றார் என்பது தெரியாது. அது என்னென்னு சொன்னால், பின்னணித்தம் வந்ததுக்கு பின்னர் அந்த மையம் சிதைத்தல் என்ற அந்த தன்மையை இங்கே அதாவது புனிதமானவை எல்லாம் இங்கே கட்டுடைக்கப்படுகின்றன. மையத்தில் இருந்தவை எல்லாம் விளிம்புக்கு, அதாவது விளிம்பில் இருந்தவை எல்லாம் இங்கால பேசப்படும். இப்போ இவ்வாறாக சொல்லப்படுகின்ற அந்த தன்மையில் அந்த கதைகள் எல்லாம் இந்த ஓட்டத்தில் இது உண்மையாக கொஞ்சம் விரிவாக நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயம்தான். நான் மேலோட்டமாக சிலதை இங்கே எடுத்துக்காட்டலாம். நாங்கள் வாய்ப்பு இருந்தால் பின்னர் அதை பற்றி கதைக்கலாம். ராகவனை போல பல படைப்பாளிகள் இவ்வாறு இந்த
யதார்த்தவாத எழுத்துக்கும் அப்பால் வந்து மையம் சிதைத்த எழுத்துக்களை வந்து தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிற அந்த தன்மை இருந்திருக்கிறது. கிழக்கில் இது கொஞ்சம் கூட எங்களுக்கு வந்திருக்கு. அதை நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கலாம். நாங்கள் இப்போ திசேரா, மலச்செல்வன், அமிர்தாயம் போன்றவர்களுடைய படைப்புகள் ஏற்கனவே வந்திருக்கின்றன. அதே போல் இங்கே ராகவனுடைய வந்திருக்கிறது. சிலருடைய தொகுப்பாக வராவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தொகுப்பாக வந்த நண்பர் இங்கே அருகில் இருக்கிற ஈசு முரளியினுடைய கதைகளும் அவ்வாறான சில கதைகள் இருக்கின்றன. அதை விட சித்தாந்தன், தானா விஷ்ணு இவர்களும் கூட சில கதைகள் எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுப்பாக வருகின்ற போது தான் சரியான மதிப்பீட்டை நாங்கள் முன்வைக்க முடியும். இந்த தன்மை வந்து புகலிடத்திலையும் கூட இருக்குது. புகலிடத்திலையும் இந்த தன்மை இருக்குது. அது ஸ்ரீதரன் போன்றவர்கள் அல்லது சித்தார்த்த சேகுவரா போன்றவர்கள் எழுதுகின்ற கதைகள்லேயும் இவ்வாறான ஒரு யதார்த்த பாணி எழுத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கலாம். மொழியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமான தளங்களை நோக்கி போகக்கூடிய வகையில் இருக்குது. இது ஒரு தனித்து நாங்கள் ஒரு அரங்கில் நாங்கள் பேச வேண்டிய இவ்வாறான படைப்புகளும் கூட இந்த சூழலில் வந்திருக்கின்றன. இன்னும் மேலதிகமாக இங்கே கதைக்கப்பட்ட ஒரு படைப்பாளியை பற்றி நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும். ஆசி கந்தராஜா பற்றி இங்கே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அவருடைய இந்த ஆரம்பகால தொகுப்புகள் 2 உயர பறக்கும் காகங்கள், பாவனை பேசலண்டி. பாவனை பேசலண்டி முதல் வந்தது, பிறகு உயர பறக்கும் காகங்கள் 2ஆம் தினம் வந்தது. புலம்பெயர் படைப்பாளிகள் அவர் 87 பிறகு புலம்பெயர்ந்து போகிறார். ஆனால் புலம்பெயர்ந்த முதல் தலைமுறை படைப்பாளிகளுக்குள்ள வந்தவர்கள் அது பார்த்திபன், வானன கிரிதரன், ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம், இவ்வாறான ஆதவன் இவர்களெல்லாம் வந்த முதல் தலைமுறைகளை ஆரம்பத்தில் 80களில் எழுதியவர்கள். ஆசிகாந்தராஜா வந்து பின்னர் தான் அவருடைய தொகுப்பு 2000 அவருடைய தொகுப்பு வருது. அந்த வகையில் அவர் மூத்தவராக இருந்தாலும் அவர் அடுத்த தலைமுறைக்கான் வந்து சேர்றார். அவருடைய ஏற்கனவே சொன்ன படைப்புகளில் வந்து அவருடைய மிக நான் ரசிக்கக்கூடிய இன்னொரு பகுதி இருக்குது. இந்த ஈழத்து சூழலில் வந்து தனித்து விடப்பட்ட முதியவர்கள் அதை பலர் எழுதியிருக்கிறார்கள். அற்புதமான கதைகள்லாம் பலர் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் உயர பறக்கும் காகங்கள்லேயும் சரி, பாவனை பேசலன்றிலையும் பார்க்கலாம். அதாவது இந்த யுத்தத்துக்கு பின்னர் புலம்பெயர்ந்து போய்விட இங்கே வந்து முதியவர்கள் தாயோ தந்தையோ வந்து தனித்து விடப்பட்டால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அதை இந்த சூழலையும் அந்த சூழலையும் வச்சுக்கொண்டு மிக அற்புதமான நீள்கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அல்லது உயர பறக்கும் காகங்கள், பாவனை பேசலன்னு அந்த தலைப்பு கதைகளே அவ்வாறான கதைகளாக தான் இருக்கிறார். அத்தோடு அவர் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல உலக நாட்டு அனுபவங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். பண்பாடு சார்ந்த விஷயங்களை சொல்கிறார். ஈழத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுடைய அனுபவங்கள், தனித்து விடப்பட்டவர்களுடைய அனுபவங்களை மிக அதிகமான கதைகளில் அதை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து உண்மையில் எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வாசிப்பதற்கு இந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிலைமையாக தான் இருக்கு. நன்றி குணேஸ்வரன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொகுப்புரை மாதிரி முக்கியமான எழுத்தாளர்களை ராகவனை பற்றிய ஒரு பன்முக பார்வை, மற்றது இந்த பின்னவீனத்துவ உத்திகளை பிரயோகித்தது பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆசி கந்தராஜாவினுடைய 2 நூல்கள் உயரப்பறக்கும் காகங்கள், பாவனை பேசல் அன்றி, அவர் இந்த முதியவர்கள் புலம்பெயர்ந்த சென்ற முதியவர்கள், மற்றொரு புலம்பெயர இங்கே இருக்கிற முதியவர்கள், அது பலரும் செய்த விஷயம்தான் அடுத்த ஆண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆசி கந்தராஜா எனக்கு பிடித்தது இங்கே இருக்கிற முதியவர்கள், கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட அனாதரவாக இருக்கிற முதியவர்களை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அங்கே புலம்பெயர் நாட்டிலே அவர் ஆசி கந்தராஜா தொழில் புரிகிற அல்லது வாழுகிற ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் இருக்கிற முதியவர்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணங்கள், மணப்பேசுகள், திருமண விருந்துகள், அதுகளை பற்றியெல்லாம் மிக சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறார் என்பதை சொல்லி, இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு எழுத்துலகிலே பிரகாசித்த ஈழத்து தமிழ் எழுத்தாளர்களை பற்றி இந்த உரையாடலோடு இந்த புனைகதை குறித்த உரையாடலை நிறைவு செய்கிறோம். பாரதி சொன்னது மாதிரி நாமும் கதையை முடித்தோம், இந்த நானிலம் முற்றும் நல் இன்பத்தில் வாழ்க என்று டான் தமிழொலி நேயர்களுக்கும் இன்று முக்கியமாக எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சியினால் வர முடியாது போன சி ரமேஷுக்கும் நன்றி சொல்ல வேணும். நான் இன்று ரமேஷை சிறப்பாக குறிப்பிடுகிறது. ரமேஷ் ஒரு தகவல் களஞ்சியமாக நமக்கு அரணாக இருந்தவர். இன்று அவர் வருகிறதாக வாக்களித்திருந்தார். எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சியினால் வர முடியாமல் போயிருக்கு. அவருக்கும், தபேந்திரனுக்கும், குணேஸ்வரனுக்கும், ஈசு முரளிதரனுக்கும், வேறு
அவ்வப்போது கலந்துரையாடல்களில் கலந்து கொண்ட எழுத்தாளர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி ஏற்பாட்டை மிக தீவிரமாக செய்து எம்மை இயக்கிய தயாரிப்பாளர் சந்திரனுக்கும் தொழில்நுட்ப உதவி வழங்கிய நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். வணக்கம். Yeah.